நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். நான் எப்பவுமே கோவிலுக்கு போனேன் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பேன். சாமிக்கிட்ட பேசுவேன். அப்போ வந்து நான் பேச சொல்ல பூ அசைஞ்சு கொடுக்கும். இல்ல பூ மேலேருந்து விழும் அவர் மேலேருந்து. இல்ல அப்படின்னா ஏதாவது அன்னதானம் அது மாரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு கிடைக்கும். அது மாரி தான் இப்போது நான் சிவராத்திரி அப்பவும் போயிருந்தேன். 3ஆம் கால பூஜைக்கு வில்வம், மரிக்கொழுந்து, பூ, அபிஷேக பொருள்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணாங்க. அப்போ வந்து மரிக்கொழுந்த நான் தேடி தேடி பார்த்தேன். எங்கே வச்சாங்கன்னே தெரியல. என்ன பெருமாளே நான் மரிக்கொழுந்து வாங்கிட்டு வந்தேன். எங்கே வச்சாங்கன்னே தெரியலையே அலங்காரத்தில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அப்புறம் 4ஆம் கால பூஜை அந்த கோவிலையே முடிச்சுட்டு, வெளியே வந்த பிறகு பக்கத்தில இன்னொரு கோயில் இருந்தது. அங்கே போயிட்டு 4ஆம் கால அபிஷேகம் முடிஞ்சு அப்போ தான் வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருந்தாங்க. அங்கே வந்து ஆராதனையை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அன்னதானம் கொடுத்துட்டு கையில் ஒரு கவரும் கொடுத்தாங்க. அந்த கவரை பிரித்து பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்குங்க. ஏன்னா அதில் ஒரு 2 வாழைப்பழம் ப்ளஸ்ஸு வந்து தேங்காய், மரிக்கொழுந்து இருந்ததுங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. நான் இங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்னை அங்கே வர வச்சு அங்கே கொடுத்துருந்தாருங்க. இது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க.